வந்து நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 11% கிடைக்கும், 12% கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிட்டர்னை பார்த்த உடனே நீங்கள் முதல் பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரேட்டிங் என்னன்றதை பார்க்கணும். ஒருத்தர் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் போறாருன்னா இன்ஃப்ளேஷனை தாண்டி அது பெருசாக ரிட்டர்ன் தருமான்றது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய விலைவாசி எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ரியல் ரிட்டர்ன். இன்கேஸ் எனக்கு ரிஸ்க் அப்பிடைட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு போர்ஷனை தான் நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கமில் வச்சுருக்கோம். இல்லைனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்ருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட் செட் ஆகுமா, அல்லது ஒரு நார்மல் பர்சன் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறவரும் ஃபிக்ஸ்டு இன்கம்க்கு போகலாமா? அந்த ரேஷியோ ஏதாவது வச்சுருக்கீங்களா சார் நீங்கள்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் பற்றின அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகுது. அவேர்னஸை விட அதை பற்றி பேச்சு ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இன்கம்னா என்னங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட்டில்? ஸோ பேர் வச்சிருக்க மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பணம் போட்டிங்கன்னா எதுலேருந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுதான் ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ அதுலேயே பேர் ஃபிக்ஸ்டு இருக்க மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு இன்கம் எனக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா அதை தான் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் கிடையாது, பாண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்சிடிஸ் இருக்குது, இந்த மாதிரி எனி கடன் பத்திரம் அப்படின்னு பேசிக்காக கடன் பத்திரம். ஸோ அந்த கடன் பத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக இன்கம் வர்றதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாக சார்? கண்டிப்பாக. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பொதுவாக வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து சேஃப் அப்படின்னு கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். பட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எல்லா இடத்துலையுமே ஒன்றா இருக்காது. இப்போது ஒரு பேங்க்கில் போய் நம்ம ஒரு எஃப்டி போடுறோம் அப்படின்னா 6.75% அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் பாண்டை போய் வாங்கினீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து 6.3% கிடைக்கலாம். அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து சேஃபர் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ இதே வந்து ஒரு AAA கம்பெனி போய் நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு 6.75%க்கு பதிலாக மேபி 7.25% ரிட்டர்ன் கிடைக்கலாம். அப்போது இது என்ன சொல்லுதுன்னா எஃப்டியை விட இது கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்லைட்லி ரிஸ்கி டஸ் நாட் மீன் டிஃபால்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா AAA இருக்குது, AA இருக்குது, A இருக்குது, BBB இருக்குது, இது வந்து D வரைக்கும் போகும். இப்போது சம் பேப்பர்ஸ்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். எனக்கு வந்து நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 11% கிடைக்கும், 12% கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிட்டர்னை பார்த்த உடனே நீங்கள் முதல் பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரேட்டிங் என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் அதோடைய ரிஸ்க் என்னன்னு தெரியும். ஆர் ஏன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னாலே யாருமே வந்து ஜாஸ்தி ரிட்டர்ன் சும்மா கொடுக்க போகிறதில்ல. அப்போது ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது. ஒன்று அவங்களால வந்து பேங்க்ல இருந்து பணத்தை ரைஸ் பண்ண முடியல, ஏன் ரைஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னாலே அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு அது வந்து கமன்சுரேட்டாக ரிஸ்க் கிடைக்குதா அப்படின்றத மேட்ச் பண்ணோம்னாலே போதும். ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னா பொதுவாக ரிஸ்க் ஃப்ரீன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் எல்லா பாண்டு, எல்லா என்சிடி எல்லாமே வந்து ரிஸ்க் ஃப்ரீன்னு எடுத்துக்க முடியாது. இன்கேஸ் டிஃபால்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஹிஸ்ட்ரியும் இருக்குது. சில பேப்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டும் ஆகும். டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து கேபிட்டலே கூட வராமல் போயிடும். ஸோ ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிஸ்க் நடக்காத வரைக்கும் தட்ஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட். ரிஸ்க் நடந்தது அப்படின்னா உங்கள் கேபிட்டலே வந்து ஆக்சுவலாக ரிஸ்க் ஆகும். ஸோ அதனால் ஃபிக்ஸ்ட் இன்கம்மை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கையாளுறது பெட்டர். அதனால தான் பொதுவாக வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி, ஆர்டி ஆர் ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அதில் வச்சுப்பாங்க. ப்ராட்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் கவர்மெண்ட் பேக்டாக வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிடும். சார் இப்போ ஃபிக்ஸ்டு இன்கம்மை புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்ஃப்ளேஷன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லைங்க சார்? ஒருத்தர் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் போகிறாருன்னா இன்ஃப்ளேஷனை தாண்டி அது பெருசாக ரிட்டர்ன் தருமான்றது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க சார்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து தனியாக தெரியும், இன்ட்ரெஸ்ட் தனியாக தெரியும். ஆனால் ஆக்சுவலி நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ எப்போவுமே நம்ம ரியல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் ரிட்டர்ன் நிறைய பேர் இது டெக்னிக்கல் நினைப்பாங்க. பட் ஆனால் பொதுவாக எல்லா இன்வெஸ்டருக்கும் அது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய விலைவாசி எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ரியல் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருக்குது, இன்ஃப்ளேஷன் 6% இருக்குன்னா 7 - 6 1% உங்களுடைய ரியல் ரிட்டர்ன்.
எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுடைய ரியல் ரிட்டர்ன் பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து பொதுவான ஒரு தேவை. ஏன்னா இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா வரா மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் செலவுகளும் அந்த அளவுக்கு ஏறி இருக்கும். அப்போ மொத்தத்தில் என் கையில் வந்து பணம் இருக்காது. பட் அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங்காக தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய பணம் வந்து சம்டைம்ஸ் 6 மாதத்துக்கு தேவையான பணமாக இருக்கலாம், இல்லை 1 வருஷத்துக்கு தேவையான பணமாக இருக்கலாம், இல்லை என்னோட எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கலாம். இங்கே வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுன்றது முக்கியத்தை விட எனக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும் அண்ட் தேவையான நேரத்தில் ஆன் காலில் எனக்கு பணம் கிடைக்கணும். அதாவது அதை எடுத்த உடனே, அதாவது வித்தோன்னா உடனடியாக எனக்கு பணம் வரா மாதிரி எனக்கு இருக்கணும். ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஐடியலி ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் ஷார்ட் டேர்முக்கு பார்க் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி பெருசாக பாதிப்பு கிடையாது. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஃபிக்ஸ்ட் இன்கமில் வச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய தெரிஞ்சு வச்சுருக்காங்களா இல்லை அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட்காக வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்து பண்ணணும். இன்கேஸ் எனக்கு ரிஸ்க் அப்பிடேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு போர்ஷனை தான் நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கமில் வச்சுருக்கணும். இல்லைன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிட்ருக்கும். நெட் உங்கள் கையில் எதுவும் இல்லாமல் இருக்கும். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னதுலேருந்து ரியல் ரிட்டர்ன் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க சார். இதில் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கமில் போகும்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1% தான் இருக்குன்ட்டு. ஒரு இன்வெஸ்டருக்கு ரியல் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கணும் சார்? ஐடியலி உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 3-4% வரைக்கும் இருந்தால் நல்லது. ஸோ பொதுவாக நம்ம எல்லா பணத்தையும் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கமில் போட மாட்டோம். அதனால தான் நம்ம ஊரில் வந்து பழக்கமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல்டு வாங்குறது, ஆர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறது, லேண்டு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஃபினான்ஷியல் அசட்ஸும் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனை தாண்டி ஒரு 3-4% நான் சம்பாதிக்கணும். அந்த சம்பாதிச்சேன்னா தான் விலைவாசி போக என்கிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்கும். அந்த காசு தான் இவென்ச்சுவலாக வெல்த்தாக பில்ட் ஆகும். அப்போ வெல்த்தாக பில்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு போர்ஷனை ஃபிக்ஸ்ட் அசெட்லையும், அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம்லையும், ஒரு போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு க்ரோத் ஓரியன்ட் அசெட்லையும் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுடைய ஓவரால் சொத்து பெட்டர் ஆகும், உங்கள் ஃபேமிலி பெட்டர் ஆகும் அண்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் பாஸ் ஆன் பண்ண முடியும். சார், ஃபிக்ஸ்டு இன்கமில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேங்க்கோட, ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்க்கு எவ்வளோ முக்கியம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போதும் குறையும் போதும் ஃபிக்ஸ்டு இன்கம் அசட்ஸில் என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பாக இது நேரடி தொடர்பு தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போது ஆர்பிஐ வந்து ரேட் கட் 50 பைசா கம்மி பண்ணுறாங்க, 0.5% கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக அந்த இம்பேக்ட் எல்லா இதுலேயுமே வரும். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் எப்படி ரெனியூ பண்ண போனீங்கன்னா மோஸ்ட்லி 50 பைசா உங்களுக்கு கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் 7% கிடச்சிட்டு இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெனியூ பண்ண போகும்போது 6% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நேரடி தொடர்பு. ஸோ இந்த தொடர்பு வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வாங்குற கடனுக்கும் உண்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய இஎம்ஐயும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும், உங்களுடைய லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாகும். ஸோ இது வந்து நேரடி தொடர்பு. ஸோ அதனால் ஆர்பிஐ பண்ணுற இந்த பாலிசி ஆக்ஷனில் கண்டிப்பாக பொதுமக்கள் ஆகிய நாம் வந்து வட்டி விகிதத்தில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய டிசிஷன்ஸ் பெட்டராக இருக்கும். கடன் வாங்குறதா இருக்கலாம், இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ரெப்போ ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், இப்போ வந்து சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட் செட் ஆகுமா, அல்லது ஒரு நார்மல் பர்சன் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறவரும் ஃபிக்ஸ்டு இன்கம்க்கு போகலாமா? அந்த ரேஷியோ ஏதாவது வச்சுருக்கீங்களா சார் நீங்கள்? ஃபிக்ஸ்டு இன்கம்ன்றது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டியது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினி மீல்ஸ்ன்ற மாதிரி எல்லாமே இருக்கணுன்ற மாதிரி யாரோட போர்ட்ஃபோலியோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ், அதாவது வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை வந்து வேலையை தொடங்குற ஆளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஃபிக்ஸ்டு இன்கம் கண்டிப்பாக ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஆனால் எவ்வளோ இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஐடியலி ஒருத்தர் ஏர்னிங் பீரியடில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு எமர்ஜென்சிக்கு வேண்டிய பணம் ஆர் ஷார்ட் டேர்முக்கு வேண்டிய பணம் மட்டும் ஃபிக்ஸ்டு இன்கமில் இருக்கலாம். ஸோ பொதுவாக ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 5-10% வரைக்கும் இருக்கலாம். அன்டென்ஸ் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனா தான் அதை விட ஜாஸ்தியாக வச்சுக்கணும். இதே நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அகெயின் ரிட்டையர் ஆனாலும் சம்படி வந்து ஒரு 58-60 வயசில் ரிட்டையர் ஆகிருந்தாலும் அவங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளோ நாள் இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ இன்றைக்கி ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 80 வயசு 85 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நான் 60 வயசில் நான் ரிட்டையர் ஆனேன்னாலும் எனக்கு 20-25 வருஷம் டைம் இருக்குது. அப்போ 20-25 வருஷம் டைம் இருக்கும்போது என்னுடைய பணம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல அப்படின்னா என்கிட்ட இருக்கிற தொகை எனக்கு வந்து வாழ்நாள் முழுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. சம்டைம்ஸ் என்னுடைய கேபிட்டல் கரைஞ்சு கூட போகலாம். ஸோ அதனால் நான் வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணுன்றது வந்து இட் இஸ் அ மேண்டேட்டரி ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனோட ஜாஸ்தியாக வளர்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து பெரிய சாதகமாக அமையும். ஸோ எப்போவுமே வந்து எஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் வந்து ரொம்ப சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து ஷார்ட் டேர்மில் சேஃபஸ்ட்னு சொல்லுவோம். அதே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணோம்னா அது ஆக்சுவலி ரிஸ்கியஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு வந்து ரிஸ்கியாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷமோ இல்லை சம்டைம்ஸ் 5 வருஷமோ கூட ரிஸ்கியாக இருக்கலாம். பட் அதுவே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும்போது அது ஆக்சுவலாக ரிஸ்கியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லா சைக்கிளையும் பார்த்து நல்ல ரிட்டர்னும் சம்பாதிக்க முடியும். ஸோ இட் இஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய டைம் ஃப்ரேமை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம் எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் கண்டிப்பாக இருக்கணும். சார், இப்போ எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்கணும்னு சொல்கிறீங்க. இதில் பண்ணுற தப்பு என்னங்க சார்? ஒரு இன்வெஸ்டர் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸ் போகும்போது என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்க சார்? மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரிட்டர்ன் பேஸ் பண்ணியே வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ரிட்டர்ன் தான் வந்து என் கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயம். ஸோ இப்போ நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் முதல் கேள்வி எல்லா இன்வெஸ்டர்கிட்டையும் வர கேள்வி என்னென்னா, எனக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்றது. அது அஃப்கோர்ஸ் முக்கியமான கேள்வி அண்ட் தேவையான கேள்வியும் கூட. பட் ஆனால் அந்த கேள்வி மட்டும் பத்தாது. இப்போ இந்த ரிட்டர்னை ஜெனரேட் பண்ணுறதுக்கு எனக்கு நான் என்ன ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பணம் தேவைப்பட்டால் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லிக்விடிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் அந்த லிக்விடிட்டி இருக்குன்னா அதுக்கு ஏதாவது பெனல்ட்டி இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி சில விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரேட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஏன் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்ற ஒரு புரிதலும் இருந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் பெட்டராக இருக்கும். நான் வெறும் ஏன்னா இப்போவே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது 11%, 12%. இன்ஃபேக்ட் வந்து இந்த ப்ரைவேட் கிரெடிட் மாதிரி ஒரு ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16%, 18% வரைக்கும்லாம் கிடைக்குது. நம்ம லோக்கலாக நம்ம பேசுகிற மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் பாரோயிங், இந்த மீட்டர் வட்டின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 20%, 25% கூட கிடைக்கலாம். ஆனால் அதில் வந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியாக ஆக நமக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தியாகும். இன்கேஸ் நான் கேபிட்டலை கொடுத்துட்டு வரலன்னா அந்த லாஸ் கேன் பி மச் பிகர் அப்படின்னு. ஸோ அதனால் வெறும் ரிட்டர்னை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாமல் மற்ற பேராமீட்டர்ஸையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு பெட்டர். சார், இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிட்டர்ன், அப்புறம் டேக்ஸ். ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸ் போகும்போது ஆஃப்டர் டேக்ஸ் நம்மளோட ரிட்டர்னை எப்படிலாம் பாதிக்குதுங்க சார்? அதை பெஸ்ட்டாக எப்படி கேல்குலேட் பண்ணுறது ஒரு இன்வெஸ்டர்? ஸோ சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போது பட்ஜெட்டில் வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து என்னுடைய ஓவரால் இன்கம் 12 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா டோட்டலாகவே வந்து எக்ஸம்ட் ஆகிடுது. அதாவது உங்களுக்கு வந்து டேக்ஸே வராது. ஸோ அப் டு 12 lakhsன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பர். ஏன்னா முன்னாடி இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் வரைக்கும் இருந்தது. இப்போ 12 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 12 லட்சம் வரைக்கும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது, ஆர் உங்களுடைய ஓவரால் இன்கம் 12 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னா ஆக்சுவலாக டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்கேஸ் என்னோட இன்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்னோட ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ ஸ்லாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது. 5%, 10%, 15%, 20% அந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஆளாக இருக்கேன் அப்படின்னா மேபி என்னுடைய வர இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நான் 30% ஸ்லாபில் இருப்பேன். அப்போது ஆல்மோஸ்ட் வந்து 1000 ரூபாயில் 300 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து டேக்ஸ் போயிடும். அப்போ மிச்சம் ஒரு 700 ரூபாய் தான் என் கைக்கு வரும். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன்கமில் இருக்கிறவங்களுக்கு. பட் நிறைய பேரோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 6 to 10 lakhs நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்ட் இன்கமில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் சேலஞ்சு, அதாவது டேக்ஸ் சேலஞ்ச் எதுவும் இருக்காது. ஏன்னா பெரிய கவர்மெண்ட் பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து அப் டு 12 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுவும் ஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன் வெறும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்பி வாழ்க்கையை நடத்துகிறவங்க எல்லாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிடுது. சார், இப்போ வந்து கரண்ட்டாக மார்க்கெட் ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஃபிக்ஸ்டு இன்கமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்னெல்லாம் கவனித்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சார்? இன்னொன்று, அவங்களோட அசட் அலோகேஷனில் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்டை ஜாஸ்தி பண்ணணுமா குறைக்கணுமாங்க சார்? இப்போது மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கம் கால் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பீக்கில் இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு, இன்னும் கூட இறங்கலாம், அது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அலோகேட் பண்ணணும். ஏன்னா ஃபிக்ஸ்ட் இன்கம் தோ இட் இஸ் சேஃப், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சேஃப்டி நெட்டுக்காக வச்சுக்க வேண்டிய பணத்தை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கம்மில் வச்சுக்கிறது பெட்டர். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியலி ஒரு 5 years 10 years டைம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்கம்மை தவிர்த்து மற்ற ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.